கர்த்தருடைய உன்னதமான பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. உலகளாவிய எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் யாவரையும் இந்த வார ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலாண்டு முழுவதுமாக யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் உள்ள முக்கிய கருத்துக்கள் என்னும் தலைப்பின் கீழாக பாடங்களை படித்து வருகிறோம். கடந்த பாடத்திலும் கூட ஜீவனின் ஆதாரம் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டோம். அதைத் தொடர்ந்து இந்த வாரம் பாடம் 10 வழி சத்தியம் ஜீவன் என்னும் தலைப்பின் கீழாக ஒரு அருமையான பாடத்தை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக போதகர் ஆபிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவரையும் அன்போடு கூட வரவேற்போம். நாம் இந்த பாடத்தை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படத்தக்கதாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனிதரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, நீர் அனுதினமும் எங்களுக்கு அளித்து வருகிற நன்மைகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலும் கூடப்பா இதோ நல்ல ஒரு பாடத்திட்டத்தை எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர் ராஜா. இது எங்களுக்கு உபயோகமாக இருக்கத்தக்கதாக இந்த வேலையில நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் ராஜா பாடத்தில் உள்ள முக்கிய கருத்துக்கள் யாவற்றையும் அப்பா நீர்தாமே வெளிப்படுத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆம் தகப்பனே, இந்த நேரத்திலையும் கூடப்பா இதோ எங்களோடு உம்முடைய கரம் இருப்பது போல இந்த பாடத்தை படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ராஜா, இதோ இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கரம் இருக்கட்டும். ஆம் தகப்பனே, முற்றிலுமாக ஆவியானவர் எங்களை வழிநடத்துங்க. இதோ மீட்பரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், தொடர்ந்து நல்ல பாடங்கள்லாம் படிச்சுட்டு வர்றோம். இந்த வாரம் வழி சத்தியம் ஜீவன் இந்த பாடத்திற்கான ஒரு முன்னுரை மனநவசனம் சொல்லிடுங்க பாஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. போதகரோடு கூட இணைந்து உங்கள் யாவரையும் மறுபடியுமா இந்த ஓய்வு நாள் பள்ளி நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தோமாக்கு எழும்பின ஒரு கேள்வி, அப்பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு பதில், நானே வழி சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். கடந்த வார பாடத்தில் சொல்லுகிறவர் யார்? இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்று சொல்லி பார்த்தோம். இதில் 3 பதங்கள் இருக்கிறது. ஒன்று வழி, இன்னொன்று சத்தியம், இன்னொன்று ஜீவன். இந்த ஜீவனை குறித்து போன வார பாடத்தில் ஜீவனுக்கு ஆதாரமானவர் என்று சொல்லி ஜீவன்மாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர்தான் ஜீவனுக்கு ஆதாரம், அதை பரிபூர்ணப்படுத்துகிறார் என்பதை நாம் படித்தோம். இப்போ வழி சத்தியம் ஜீவன் 3ஐயும் நாம் சேர்த்து இந்த நாளில் படிக்க இருக்கிறோம். இந்த காலாண்டு முழுவதும் நம்ம யோவான் புஸ்தகத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறதுனால யோவான் புஸ்தகத்தை சுவிசேஷ புஸ்தகத்தை 4 பகுதிகளாய் முக்கிய பகுதிகளாய் பிரிப்பார்கள். ஒன்று முன்னுரை, யோவான் 1ஆம் அதிகாரம் 1-18, அடையாள புஸ்தகங்கள் என்று யோவான் 1-19 முதல் 12:50 வரைக்கும் பிரிப்பாங்க. மகிமையின் புஸ்தகம் என்று சொல்லி யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலிருந்து 20ஆவது அதிகாரம் 31ஆவது வசனம் வரைக்கும் பிரிப்பாங்க. இது மகிமையின் புஸ்தகம். நம்ம ஆரம்பத்தில் இந்த ஓய்வு நாள் இந்த யோவான் புஸ்தகத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது கூட நம்ம படித்தோம், மகிமைப்படுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அவர் மரிக்க போகிறத நமக்கு அவர் அருளப்போகிற அந்த நித்திய ஜீவனை அருளப்போகிற அந்த மரணத்தை மகிமைப்படுத்துதல் என்று சொல்லி பார்த்தோம். இப்போ மகிமைப்படுத்துவதற்கு முன்பாக அவர் தைரியம் சொல்லுகிறத, அவர் எதை நம்ம பின்பற்றணும்னு சொல்லி கொடுக்கறது தான் இந்த வார பாடத்தில் படிக்க போகிறோம். இந்த வார பாடத்தினுடைய மனநவசனம் யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம், தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இப்போ வழி சத்தியமாக இருக்கக்கூடிய இவர் யாருன்னா குமாரன். இவர் தான் பிதாவை வெளிப்படுத்தக்கூடியவராய், பிதாவை நமக்கு காட்டக்கூடியவராய், அவருடைய மடியில் இருந்த ஒரே பேரான குமாரன் தான் இந்த வழி சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறவர் என்பதை இந்த வார பாடத்தில் படிக்க போகிறோம். மிகவும் அழகான முன்னுரை கொடுத்துட்டீங்க பாஸ்டர். நேரடியாக பாடத்தின் கேள்விகளுக்குள்ளாக போகலாம். அவர் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்னென்ன மாதிரியெல்லாம் காண்பிச்சிருக்கார் பாஸ்டர்? சரி, மாதிரியை காண்பித்தேன். பொதுவாகவே நம்ம
நமக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தலைவரை இல்லை நமக்கு பிடித்தமான சில நபருடைய செயல்கள் நமக்கு ரொம்ப பிடித்திருக்கும் என்று சொன்னால் அதை நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம அதை உபயோகப்படுத்தி கொள்வோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் we will take someone as a role model. என்னுடைய ஒரு மாடலாக, என்னுடைய ஒரு முன்மாதிரியாக, என்னுடைய உதாரண புருஷராய் நான் எடுப்பேன் என்று சொல்லி சில நபர்களை நம்ம சொல்வதுண்டு. அதுபோல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவரை உதாரண புருஷராய் எடுக்கும்படியாய், அவரை பின்பற்றக்கூடிய பின்னடியார்களாய் அவர் செஞ்ச காரியத்தை பயன்படுத்தி கொள்வதற்கு, அவர் செஞ்ச காரியத்தை செய்து கொள்வதற்கு சில மாதிரிகளை நமக்கு காண்பித்தார். அவ்விதமாக தான் யோவான் இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கடந்து வந்து ஞான ஸ்நானம் எடுத்தது. யோவான் ஸ்நானம் இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஞான ஸ்நானம் பெற வரும்போது யோவான் ஸ்நானகன் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னதோடு கூட, நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெற இருக்க நீர் என்னிடத்தில் ஏன் வரீங்கன்னு கேட்கும்போது, இப்பொழுது இடம் கொடு என்று சொல்லி யோவான் இடத்துல சொல்லுகிறார். நமக்கு ஒரு மாதிரியை முன்வைத்தார். அதனால தான் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்பதை அவர் சொல்ல முடிந்தது. இப்போ சில நபர்களை நம்ம பார்க்க முடியும். சில நபர்கள் வாய்ப்பேச்சில் நிறைய காரியங்களை சொல்லுவாங்க, ஆனால் செயலில் அதை காண முடியாது. அவர்களுடைய பேச்செல்லாம், அவர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் வாயளவுக்கும் வார்த்தை அளவுக்கு மாத்திரமே இருக்கும். ஆனால் என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் ஒரு மாதிரியை முன்வைக்கக்கூடியவர். அதில் மாத்திரம் மாதிரியை முன்வைத்தாரா என்று சொன்னால் இல்லை. இங்கே அழகா ஆசிரியர் யோவான் 13வது அதிகாரத்தினுடைய காட்சியை சொல்கிறார். யோவான் 13 என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது அவருடைய அந்த அவர் மரிக்கிறதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ராத்திரி கெத்செமனே தோட்டத்தில் அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த பஸ்கா ஆசரிப்பு, திருவிருந்து ஆராதனை நேரத்தில் வாசிக்கப்படக்கூடிய இந்த ஒரு பகுதி. அங்கே என்ன செய்கிறார் என்று சொன்னால், பாதம் கழுவுவதற்காக சீஷர்களுடைய பாதங்களை கழுவ ஆரம்பிக்கிறார். இங்கே ஆசிரியர் அழகாக அந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார். ஒரு உதாரணத்தோடு, ஒரு மாதிரியோடு சொல்லியிருக்கிறார். இயேசு வாழ்ந்த பகுதிகளில் வெறுங்காலில் நடக்கும்போது பாதங்கள் அழுக்காக்கிவிடும். எனவே விருந்துக்கு வருகிறவர்கள் பாதங்களை வேலைக்காரர்கள் அல்லது அடிமைகள் கழுவுவது வழக்கம். ஆனால் இயேசு கைது செய்யப்படுவதற்கு முந்தின இரவில் தம் சீஷர்களோடு கடைசி விருந்துக்கு சென்றபோது அதை செய்வதற்கு வேலைக்காரர் யாரும் இல்லை. இப்போ இந்த ஆசிரியர் ஒரு விதமாக எழுதியிருக்கிறார். இதை நான் ஊழியக்காரன் என்ற முறையில் இன்னொரு பார்வையில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். அந்த நாட்கள் பாதத்தை பிடிப்பது என்பது ஒரு பயங்கரமான ஒரு தாழ்மையின் சின்னம். சில விதமாக பிறரை வணங்குவார்கள், கைகூப்பி வணங்குவார்கள், சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள் என்றிருக்கோ, முகங்குப்புற விழுந்தார்கள் என்றிருக்கோ. இப்போ சாஷ்டாங்கமாய் விழுகிறது என்பது ஒரு கணத்தோடு, ஒரு சந்தோஷத்தோடு, யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் விழுந்து பணிந்து கொள்வது, சாஷ்டாங்கமாய் பணிவது, என்னுடைய பரிபூர்ணத்திலிருந்து, என்னுடைய சந்தோஷத்திலிருந்து. அதே முகங்குப்புற விழுகிறது என்பது எனக்கு கண்டிப்பாய் மன்னிப்போ ஏதோ ஒரு காரியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காய் ஒரு நிர்பந்தத்தோடு நான் விழுவது. இது போல் நிறைய தோற்றங்கள் இருக்கிறது. பாதரட்சைகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய பழக்கம் இருந்தது. அவர்களுடைய பாதரட்சையை மாற்றுவதை விட ரொம்ப இதானது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய பாதங்களை கழுவுவது என்பது முழுமையாய் தன்னை அவர்களுக்கு முன்னால் அப்படியே ஒப்பு கொடுத்தது போல அர்த்தம். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த காரியத்தை தாழ்மையின் உருவமாய் இந்த காரியத்தை காண்பிக்கிறார். 4வது வசனம், போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு
பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கொண்டிருந்த சிலையினாலே துடைக்கவும் தொடங்கினார். இப்போ என்ன செய்கிறாரு? அவர் இந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். செய்ய ஆரம்பித்த உடனே சீமோன் பொதுவாகவே எல்லா காரியத்திலும் முன்னால் நிற்கக்கூடியவர். இவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். 6வது வசனம், அவர் சீமோன் பேதுருவின் இடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இப்போ என் காலை தொடக்கூடாது. ஒருவேளை அந்த தாழ்மையின் அந்த காட்சியை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியலை. சில வேத அறிஞர்கள் கூட இந்த காரியத்தை எழுதுகிறாங்க. என்னன்னு சொன்னால், அவர் பேதுருவினுடைய காலை, சீஷர்களுடைய காலை கழுவுன அந்த காட்சியை பார்க்கும்போது காட்டி கொடுக்கிறவனாகிய யூதாஸுக்கு இவர் மேலே ஒரு பயங்கர கோபம் ஏற்பட்டதாம். நான் ஆசிரியராய், குருவாய், ரபியாய் தெரிந்து கொண்ட இவர் ரபியினுடைய ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி இந்த பாமரர்களாகிய இந்த கல்வி ஞானமே இல்லாத மீன் பிடித்து கொண்டிருந்த ரபியினால் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட இவர்களுடைய பாதத்தை பிடிக்கிறாரே என்று சொல்லி யூதாஸ் காரியத்திற்கு பயங்கர கோபம் ஏற்பட்டதாம். அது தகவலுக்காகவே இங்கே பேதுரு என்ன செய்கிறார் என்று சொன்னால், பிடிக்கக்கூடாதுன்னு தவிர்க்கிறாரு. நான் ஏன் இதை செய்கிறேன் என்று இப்பொழுது புரியாது, இனிமேல் புரிவாய் என்று சொல்கிறார். ஒரு தாழ்மையின் சின்னத்தை இங்கே கற்றுக் கொடுக்கிறதோடு நிறுத்தல. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் காலை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. இப்போ ஒரு நிர்பந்தத்தை ஆண்டவர் முன்னால் வைக்கிறாரு. தன்னைத்தானே தாழ்த்த வேண்டும், தாழ்மையின் ரூபத்தை எடுக்க வேண்டும். அவர் இந்த சிருஷ்டிக்காய் இறங்கி தன்னை தாழ்த்தி வெறுமையாக்குகிறார். உண்மையாகவே ரட்சிப்பின் திட்டத்தை சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த இடம்தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். எந்த வரைக்கும் தந்தருளினார்? இந்த சீஷருடைய பாதங்களை பிடிக்கிற அளவிற்கு அவரை தந்தருளினார். இந்த கள்ளர்கள் கையில் அகப்படுற அளவிற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்து இப்போ பங்கில்லை என்று சொல்கிறார். உடனே 9வது வசனம், அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கையையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இதுதான் உண்மையாகவே நமக்கு இருக்க வேண்டிய ஒரு வாஞ்சையாக இருக்கிறது. இதுவரைக்கும் அநேகர் ஒவ்வொரு காரியத்தையாக சொல்ல இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இந்த வாஞ்சையில் யாரும் இல்லை. பேதுருவை நான் இந்த வாஞ்சையினுடைய ஒரு மாதிரியாய், ஆசிரியர் அந்த கண்ணோட்டத்தில் எழுதலை, நான் ஊழியக்காரன் என்ற முறையில் அந்த கண்ணோட்டத்தில் சொல்கிறேன். அவர் தாழ்மையின் ஒரு மாதிரியாக அவர் காண்பித்து கொண்டிருக்க, இவன் உண்மையாகவே நித்திய ஜீவனை பெறக்கூடிய அவரிடத்தில் பங்கு பெறுவதற்கு, அவரோடு கூட பங்கடைவதற்கு என்னுடைய வாஞ்சைக்கு ஒரு மாதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா, பங்கு இல்லை அப்படின்னு சொன்னால் காலம் மாத்திரம் இல்லை, ஆண்டவரே என் கையையும் கழுவுங்க. ஒருவேளை நீங்களும் நானும் அந்த வாஞ்சியோடு கூட இருக்கிறோமா? ஆண்டவர் ஒரு முன்மாதிரியை வைத்து போனார். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம நித்திய ஜீவனை பெறுவதற்கு, ஆண்டவரே உம்மிடத்துல பங்கில்லாமல் போகிறதற்கு நான் என்னெல்லாம் ஒப்பு கொடுக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். மிகவும் அருமையாக சொன்னீங்க பாஸ்டர். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் நிச்சயமாக மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ உறுதியாக சொல்கிறாரு. அவர் அவ்வளோ உறுதியாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன பாஸ்டர்? சரி, இந்த யோவான் 13வது அதிகாரத்தை மகிமையின் புஸ்தகத்தினுடைய ஆரம்பமாய் நம்ம பார்த்தோம்.
சரி, 1வது வசனத்தை வாசித்து நான் பின்னால் கடந்து போகணுன்னு ஆசைப்படுறேன். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியால் முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். சீமோன் குமாரனாகிய யூதாஸ்காரியத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில், இப்போ ஒரு சூழ்நிலை, அவர் வேலை வந்ததாய் தெரிகிறது. அவர் இங்கே விட்டு பிரிந்து போகிறார் என்று தெரிகிறது. பிரிந்து போகிறார். இப்போ பிரிந்து போகிற இந்த செய்தியை இங்கே யோவான் அழகா 2வது வசனத்தை சொல்கிறாரு. என்னவா? தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியால் முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். இப்போ அவர் இன்னும் அதிகமான அன்பு வைத்து விட்டார். இதை நான் கரெக்டாக ஒருவேளை ஒரு வாஞ்சியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் நிறைய இடங்களில் பிரசங்கிக்கும் போது இந்த ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி கொள்வதுண்டு. இயேசு கிறிஸ்து உண்மையாகவே சந்தோஷமாக இருந்த நாட்கள் அப்படின்னு சொன்னால், சிருஷ்டிகர்த்தராய் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் அவர் தன்னுடைய சிருஷ்டியோடு இருந்த 33.5 வருட ஆண்டு காலம். ஏனென்று சொன்னால், ஆதாமோடு கூட முகமுகமாய் பார்த்து நெருக்கமாய் தன்னுடைய சிருஷ்டியோடு கூட இருந்த அதே சூழ்நிலை ஒரு சின்ன நிழலாட்டமாக இந்த 33.5 ஆண்டு காலம் கிடைக்கிறது. ஆனால் பரலோகத்தில் இருந்த அந்த சந்தோஷமான அந்த நாட்களாய் அல்ல, பரலோகத்தில் இருந்த அந்த குறைவில்லாத நாட்களாய் அல்ல. நோய் ஒரு புறம், மரணங்கள் ஒரு புறம், இவருக்கு விரோதமாக பேசக்கூடியவர்கள் ஒரு புறம், அழிவுகள் ஒரு புறம், கடல் கொந்தளிப்புகள் ஒரு புறம், கப்பல் சேதங்கள் ஒரு புறம், என்னென்னமோ சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. இது எல்லாத்தோடு கூட இந்த சிருஷ்டியோடு கூட அவர் இருக்கிறார். ஒருவேளை நான் ஒவ்வொரு முறையும் கேட்கும்போது இந்த காரியத்தை நான் நினைவுபடுத்துவதுண்டு. பாவம் இல்லாத உலகத்தையும் பாவம் ஏற்பட்டதுக்கு பின்பாக உலகத்தையும் பார்த்த மனுக்குலத்தில் 2 பேர் யாருன்னா ஆதாமும் ஏவாளும். அது இல்லாமல் பாவம் இல்லாத உலகத்தில் மனுக்குலத்தோடு இருந்தவர், பாவம் வந்ததுக்கு பின்பாக மனுக்குலத்தோடு இருந்தவர். ஒருவேளை 2ஐயும் அவர் நினைவுகளை வச்சு பார்த்தா, அவர் இங்கே இருந்த நாட்கள் அநேகர் இடத்துல அன்பாக இருந்தார். அந்த சிருஷ்டியோடு கூட அன்பாய் பழகக்கூடிய இன்னொரு தருணம் இருந்தது. ஆனால் அந்த தருணம் கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது. இவர் தன்னுடைய மரணத்தை குறித்து பேசுகிறாரு. மரணத்தை குறித்தே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை, அந்த பிரிவை தாங்க முடியலை. அதுபோல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு நடுவில் இவர் பரமேறி செல்ல வேண்டும். ஒருவேளை அன்றைக்கு இரவு அந்த ராத்திரியில் அவர் முகபாவனைகள் மாறுபட்டிருக்க வேண்டும், அவர் பேசின காரியங்கள் மாறுபட்டிருக்க வேண்டும். 18வது வசனம், உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்று சொல்லி அவரை காட்டி கொடுக்க போகிறவனை பற்றி பேசுகிறார். பேசி கொண்டிருக்கும் போது அவர் கலங்குகிறார். 21வது வசனம், இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்றார். இப்போ அவர் ஒரு கலங்குறாரு. அவர் கலங்கி விட்டு யார் என்று சொல்லி ஒரு சம்பாஷணை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்பட்டதுக்கு பின்பாக மகிமைப்படுதல் என்ற வார்த்தையை நம்ம காண முடியும். 31வது வசனம் வாசிக்கிறேன். அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவனை மகிமைப்படுத்துவார். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்றார். இப்போ கொஞ்ச காலம்தான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். இப்போ அவர்களிடத்தில் அன்பாக இருந்தாருன்னு யோவான் 13:1 ஆரம்பிக்கிறது. அன்பாக இருக்கிறதுனால பிரிய முடியாமல் இருக்கிறாரு. இடையில ஆவியில் கலங்கி இந்த பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இந்த சிருஷ்டியோடு இவ்வளோ நெருக்கமாக இருந்த சூழ்நிலை மாறப்போகிறது என்பது ஒரு புறம்.
இவர் கடந்து வந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக இவர் பிரிந்து போக வேண்டிய நிலை ஒரு புறம். இவர் சொல்லுகிறார், இல்லை நான் இன்னும் கொஞ்ச காலம்தான் உங்கள் கூட இருப்பேன். ஒருவேளை அங்கே ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்கும் போல், அங்கே ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும் போல். இதை கிரேக்க பதத்தில் டரேஷோ என்று சொல்லுவாங்க. அப்படின்னா கலவரமடைதல், அமைதி இழத்தல், பரபரப்படைதல், குழப்பமடைதல் என்ற அர்த்தமா. இப்படி ஒரு கலக்கம் ஏற்படுகிறது. இப்போ ஆண்டவர் இதே கலக்கத்தை மையமாய் வைத்து அவங்களுக்கு சொல்கிறார். யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்றார். இப்போ என்ன சொல்கிறாரு? இப்போ கலங்கக்கூடாது, தைரியமாக இருக்கணும். ஏன்னா நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு நான் வந்து மறுபடியும் உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்வேன். இப்போ சிருஷ்டிகருடைய ஆசையை நிறைவேற்றும்படியாய் மறுபடியும் அந்த சிருஷ்டியை அவரோடு கூட இணைக்கப் போகிறார். இந்த பூமியில் இருந்த நாட்கள் நோய் நொடியோடு கூட சிருஷ்டி இணைந்தது. ஆனால் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நித்தியமாக நோய் இல்லாமல், பாவம் இல்லாமல், பாரம் இல்லாமல், மரணம் இல்லாமல், துக்கம் இல்லாமல் நித்திய காலமாய் அவரோடு கூட வசிக்க போகிறோம். இந்த பிரிவு ஒரு தற்காலிகமான பிரிவு. அதை தான் சொல்கிறாரு, நான் நிச்சயமாகவே மறுபடியும் வருவேன். இந்த பூமியில் இருந்தது மாதிரி இல்லை, இந்த சிருஷ்டியோடு கூட நான் இருக்க போகிறேன். அந்த சிருஷ்டிக்கு என்னுடைய ஜீவனுக்கு ஆதாரமான அந்த நித்திய ஜீவனை அருளி நிச்சயமாக அவரோடு கூட இருக்க போகிறேன். அதனால் என்ன செய்யாதுங்க, கலவரம் அடைய வேண்டாம். என்னுடைய இந்த தற்காலிக பிரிவை நினைத்து கலவரமடைவோ பரபரப்படைவோ வேண்டாம். உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும்னு சொல்கிறார். மிகவும் அருமையாக சொன்னீங்க பாஸ்டர். இப்போது பாடத்தினுடைய தலைப்பே வழி, சத்தியம், ஜீவன். இப்போ ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவர் எப்படி வழியாக இருக்கிறார், எப்படி சத்தியமாக இருக்கிறார், எப்படி ஜீவனாக இருக்கிறார் பாஸ்டர்? சரி, வழி, சத்தியம், ஜீவன். இந்த கலங்காதிருப்பதாக என்று சொல்லிவிட்டு நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு நான் போயிட்டு மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்வேன் என்று சொல்லிவிட்டு அதற்கப்புறம்தான் சொல்லுகிறார் இந்த வார்த்தை. 6வது வசனம், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். 3 அழகான பதம். இந்த ஜீவனை அடைய உங்களுக்கும் எனக்கும் தேவை ஒரு வழி, ஒரு சத்தியம். அந்த சத்தியத்தின் வழியாக எனக்கு ஜீவன். இதை இன்னும் கரெக்டாக புரிஞ்சுக்கிற வேண்டும் என்று சொன்னால், வழி தெரியாமல் இருக்கிறாங்க சீஷர்கள். அவரோடு கூட இருந்த காலங்களிலும் கூட புரியாமல். 4வது வசனம் வாசிக்கிறேன், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். இப்போ அவருடைய மனநிலையில் சொல்கிறார், வழியை அறிந்திருக்கிறீங்க. இப்போ தோமா அவரை பார்த்து கேட்குறார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? வழி யாருன்னா அவர் தான். யார் மூலமாய் நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியும்னா அவர் மூலமாக. வழி யார் என்று சொன்னால் அவர் தான் வழி. நான் தான் வழியாக இருக்கிறேன்னு சொல்கிறார். என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான என்னுடைய வாழ்க்கையில் நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, பரலோக ராஜ்யம் சுதந்திரிக்கிறதற்கு, எனக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ஸ்தலத்திற்கு நான் செல்வதற்கு தேவை என்னன்னா வழி. அந்த வழி யாருன்னா கிறிஸ்து. யார் மூலமாக பிதாவின் இடத்துல போக முடியும், யார் மூலமாக பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்னா இவர் மூலமாக தான் போக முடியும். இவர் தான் தேவை வழி. அந்த வழி மாத்திரம் சரி, அவருடைய வழி மாத்திரம் தெரிந்துக்கிட்டோம். வேத வாக்கியங்கள் சொல்கிறது, என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இப்போ இந்த வழியில் நான் நடக்கிறதற்கு, கரெக்டாக செல்லுவதற்கு எனக்கு வெளிச்சம் வேணும்.
அந்த வெளிச்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா சத்தியம். வேத வாக்கியத்தில் நிறைய உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரண புருஷர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க, நல்லவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறாங்க, தீயவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறாங்க, அஞ்ஞான தெய்வங்கள் சொல்லப்பட்டிருக்கிறாங்க, அஞ்ஞான தெய்வங்கள் வழிபட்டவர்களை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் புறம் தள்ளிவிட்டு எனக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய, எனக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லப்படக்கூடிய என்னுடைய நெகட்டிவான எந்த உதாரணத்தையும் காட்டாமல் பரலோக ராஜ்யம் என்னை எடுத்து செல்வதற்கு என்னை திடப்படுத்துகிற வாக்கியம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சத்தியம். இந்த சத்தியம் நம்முடைய மூல உபதேசங்கள். பரலோக ராஜ்யம் நான் செல்வதற்கு நான் என்னெல்லாம் ஆயத்தப்பட வேண்டும், என் திருமண வாழ்க்கைக்கு வேதத்திலேருந்து நான் எப்படி வாழ வேண்டும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வேதத்திலேருந்து நான் எப்படி வாழணும், என் பிள்ளைகளை பரலோக ராஜ்யம் எடுத்து செல்வதற்கு நான் எப்படி வளர்க்கணும், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் பெரிய சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போ பிள்ளைகளை சத்தியத்தில் வளர்க்கணும், நான் சத்தியத்தில் வளரணும். ஏன்னா அந்த வழியாக அவர் இருக்கிறாரு. வழியாக மாத்திரமல்ல, சத்தியமாகவும் அவர் இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அவர் வழியும் அவருமாகவே இருந்து அந்த வழிக்கு தேவையான சத்தியத்தை வேத வாக்கியங்கள் வழியாய், பரிசுத்த ஆவியானவர் வழியாய் அவரே சொல்கிறாரு. எதுக்குன்னா வழியும் சத்தியமும் நான் சென்றடையக்கூடிய அந்த இலக்கு ஜீவனுமாய், எனக்கு தேவையான நான் இழந்து போன, ஒருவேளை இந்த பூமியில் இருக்கும்போது நான் பெற்றிருக்கிற இந்த ஜீவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கிறதற்கு, நித்தியமாக சந்தோஷமாக சமாதானமாக அவரோடு கூட நான் வாழ்வதற்கு, எனக்கு ஜீவனை நான் சென்று அடைவதற்கு அதுவும் அவராகவே இருக்கிறார். ஏன்னா அவர் தான் ஜீவனின் ஆதாரம். போன வார பாடத்தில் படித்தோம், ஜீவனை பரிபூர்ணப்படுத்துகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அதோடு முடிக்கல, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னார். இதன் மூலமாக நம்ம எங்கேயும் போய் சேர்கிறோம் என்று சொன்னால் பிதாவின் இடத்துலையும் சென்றடைகிறோம். மிகவும் அருமையாக விளக்கம் கொடுத்துட்டீங்க பாஸ்டர். பாடத்தினுடைய எல்லா கேள்விகளுக்கும் விளக்கம் கொடுத்துட்டீங்க. கடைசியாக ஒரு கேள்வி, நானே சத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரே சத்தியம் அப்படிங்கிறத நம்ம எதன் வழியாக புரிஞ்சுக்கலாம் பாஸ்டர்? சரி, நானே வழி சத்தியம் ஜீவன் கொஞ்சம் பார்த்தோம். இப்போ நானே சத்தியம் என்ற அந்த மைய பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தோமா வழியை பற்றி ஒரு கேள்வியை கேட்டு அவர் நிறுத்தி இருக்கிறாரு. தோமா, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கேட்டு பதிலை வாங்க பிலிப்பு ஒரு காரியத்தை கேட்குறார். யோவான் 14வது அதிகாரம் 8வது வசனம். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். இப்போ இவர் இதெல்லாம் பேசி கொண்டிருக்க திடீர்னு உள்ளே புகுந்து பிலிப்பு ஒன்னர் காரியத்தை சொல்கிறாரு. நீங்கள் எங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாகன்னு சொன்னது வேண்டாம், எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன்னு சொல்கிறது வேணாம், இதெல்லாம் வேணாம், எங்களுக்கு பிதாவை காட்டுங்க, அது போதும். இப்போ இவனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாக, இவன் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பலரும் கூட இதே மாதிரி இந்த பிலிப்புவை போல ஒரு மனநிலையோடு கூட இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த பூமியில் நான் சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும், அவரை ஒரு தடவை தரிசித்தா போதும்னு நிறைய காரியத்தை கேட்பாங்க. இது ஒன்று போதும், அது ஒன்று போதும். இப்போ போதும் என்ற நிலை பரலோகம் கிடையாது. நான் உதாரணமாய் சொல்கிறேன், என்னுடைய ஆயுசு நாட்கள் போதும் என்று சொல்லாத பரலோகம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தோஷம் போதும் என்று சொல்லாத பரலோகம். இப்போ இவனுடைய வாழ்க்கையில் இவன் என்ன கேட்குறான்னா, பிதாவை கண்டா போதும், இந்த ஒரு நோக்கத்தோடு இருக்கிறது போல் இருக்கிறது. இது இவர் யாருடைய ரெப்ரசன்டேஷன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் எல்லாத்தினுடைய ரெப்ரசன்டேஷன்
இது ஒன்று கிடைச்சா போதும்னு சொல்லி இருந்துகிட்ருக்குறோம். ஆனால் ஆண்டவர் பதில் சொல்கிறார். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளோ காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லை. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்திருக்கிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். இப்போ விசுவாசத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தவர், என்னை விசுவாசிங்கன்னு பேசிகிட்டு இருந்தவர் இப்போ நம்புங்கன்னு ஒரு ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசுவாசம் முழுமையானதாக இல்லை. இந்த விசுவாசம் முழுமையானதாக இல்லாமல் போகும்போது என்னை நம்புங்க, என் பிதா என்னில் இருக்கிறனால தான் இந்த காரியத்தெல்லாம் நான் செய்ய முடியுது. என்னை கண்டவன் பிதாவை கண்டான், பிதாவினுடைய ரெப்ரசன்டேஷனாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை இங்கே சொல்லி அவர் நம்பும்படியாய் கேட்கிறார். இப்போ சத்தியமாவது என்ன என்று சொன்னால் அவர் தான் சத்தியம். கொலோசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவரும், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேரும் ஆனவர். இப்போ சத்தியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தான், அவருக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அந்த சத்தியத்தை எப்படி நம்ம அறிந்து கொள்வது என்று சொன்னால், வேத வாக்கியங்கள் வழியாய். வேத வாக்கியங்களும் சத்தியமும். வேத வாக்கியங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயத்தை நமக்கு பிரதிபலிக்க காட்டுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாஞ்சையை நிறைவேற்றக்கூடியதா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காய் ஆயத்தம் பண்ணின அத்தனையும் நமக்கு வெளிக்காட்டக்கூடியது தான் இந்த சத்தியமாக இருக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 46-47 வசனம். யோவான் 5:46-47. நீங்கள் மோசேயும் விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே, அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார். இப்போ வேத வாக்கியங்கள் தான் அவரை சத்தியவானாக காட்டுகிறது, சத்தியபரராக காட்டுகிறது. வேத வாக்கியங்கள் இந்த சத்தியத்தில் நம்மை நடத்துவதற்கு, இந்த வழியில் நடத்துவதற்கு, ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஆதாரமாக இருக்கிறது. இந்த வேத வாக்கியங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகள், பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இவர்தான் சத்தியத்தில் நிறைந்தவராய் அவரை குறித்து சாட்சி சொல்லக்கூடிய இந்த வேத வாக்கியங்களை நீங்களும் நானும் இருகப்பற்று கொள்ள வேண்டும். நேயர்களே, இந்த நாளினுடைய பாடம் உங்களுக்கு மிகவும் உபயோகமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாகவே அவரே நமக்கு வழியாக சத்தியமாக ஜீவனமாக இருக்கிறார். அவரை நாம் தொடர்ந்து அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கத்தக்கதாக இந்த வேலையில் கூட நாம் தலையில தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல பாடத்திற்காக ஸ்தோத்திரம். இதை கண்டுகொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறீர். உம்மை விசுவாசித்தால் நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி
நீர் இருக்கிற இடத்துல எங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் பரலோகத்தின் ஆண்டவர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உதவி பாராட்டுங்க. இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. இது போன்ற நல்ல சத்தியங்கள் அடங்கிய நிகழ்ச்சிகள் மற்றும் ஆவிக்குரிய பாடங்களுக்காக தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுடைய யூடியூப் பக்கங்களுக்கு வர எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் லைக் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு உபயோகமாகும் என்று நினைத்தீர்களானால் அவர்களுக்கும் பகிருங்கள். ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருக்குமானால் அதை கமெண்ட் செக்ஷனிலே பதிவிடுங்கள். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.